தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இளைஞர்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 23ஆம் தேதி இந்த அவசர சட்டத்தின் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிறப்பித்த ஜல்லிக்கட்டு அறிவிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று இடைக்கால மனு தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீட்டா சார்பில் நீதிபதி தீபக் மிஸ்ராவிடம் முறையிடப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் விதமாக தமிழக அரசு நிறைவேற்றிய அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல வாரியம், மேனகா காந்தியின் பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பு ஆகியவற்றின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் மீது வரும் திங்கட்கிழமை விசாரணை என நீதிபதி தீபக் மிஸ்ரா அப்போது தெரிவித்தார். இதனிடையே தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது தமிழக அரசு தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என தமிழகத்தின் சார்பில் கேவியட் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் அறவழி போராட்டத்தில் விரும்பத்தகாத சக்திகள் நுழைந்ததை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டுகளாக உரிமை போராட்டமாக இருந்த ஜல்லிக்கட்டிற்கு முழு உரிமை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு காரணமாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் போராட்டத்தில் விரும்பத்தகாத சக்தி உள்ளே நுழைந்ததை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பொன் ராதாகிருஷ்ணன் போராட்டம் தடியடி வரை செல்ல யார் காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வாகனம் மற்றும் குடிசைகளுக்கு தீ வைத்தது சம்பவங்களில் காக்கி உடையில் இருந்தது காவல்துறைதானா என்று விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி இன்னும் 15 நாட்களில் கட்சி பணிகளை தொடங்குவார் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைவர் கருணாநிதி நலமுடன் உள்ளதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மாநில அரசு அவசர சட்டம் பிறப்பித்ததை தொடர்ந்து பிப்ரவரி 12ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதாக தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி கிராம கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் மாணவர்களின் தொடர் போராட்டத்தால் ஜல்லிக்கட்டு நடத்த இந்த ஆண்டு தமிழக அரசு அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளது. இதையடுத்து பல்லவராயன்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திருடச் சென்ற வீட்டில் பணம் இல்லாததால் வீட்டிற்கு கொள்ளையர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி ஸ்ரீனிவாசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பையா மனைவியுடன் ஆந்திராவில் உள்ள உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை சுப்பையாவின் வீட்டில் இருந்து புகை வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன்பின் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகியிருந்தன. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டிற்கு திருட வந்த கொள்ளையர்கள் நகை, பணம் இல்லாததால் ஆத்திரத்தில் தீ வைத்துவிட்டு தப்பியது தெரியவந்துள்ளது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் என்பதால் வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் தேர்தலில் இளைய தலைமுறையினர் பங்களிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் இந்த பேரணியை துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் இடம்பெற்றிருந்த சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதேபோல் தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் பேரணி நடத்தப்பட்டது. நாமக்கல் அருகே விபத்தில் படு காயமடைந்தவருக்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது.
பரமத்தி வேலூரைச் சேர்ந்த முருகன் என்பவர் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து முருகனுக்கு இழப்பீடாக 7,22,000 ரூபாய் வழங்க நாமக்கல் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் காலக்கெடு முடிந்ததும் உரிய இழப்பீடு வழங்கப்படாததால் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. மயிலாடுதுறை அருகே வேன் மோதி 2ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆடிப்பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மூத்த மகன் ராகவன் மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தான். அவன் தனது தம்பியுடன் பள்ளிக்கு செல்வதற்காக காவல் நிலையம் அருகே சாலையை கடக்க முயன்றுள்ளான். அப்போது எதிரே வந்த பள்ளி வேன் ஒன்று மோதியதில் ராகவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். விபத்தில் காயமடைந்த ராகுல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். இந்த விபத்தை ஏற்படுத்திய வேன் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு அருகே முறையான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளோடு பகுதியில் உள்ள லட்சுமிபுரம் காலனியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பொதுமக்கள் போராட்டம் காரணமாக சென்னிமலை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சுற்றியுள்ள பகுதியில் குப்பைகளை எளிய முறையில் உரமாக மாற்றும் நடைமுறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காமாபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சேர்க்கப்படும் குப்பைகள் ரங்கம்பேட்டை பகுதியில் கொட்டப்பட்டு அங்கு 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. பின்னர் அங்குள்ள பெரிய குழியில் மக்கும் குப்பைகள் கொட்டப்பட்டு அதன் மீது சாம்பல் தூவப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் அதன் மீது மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றுவதன் மூலம் சில நாட்களில் அது உரமாக மாற்றப்படுகிறது. இந்த உரத்தை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குடியாத்தம் சுற்றுப்பகுதியில் உள்ள 25 பஞ்சாயத்துகளில் இந்த முறையில் உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய எடப்பாடி ரோட்டில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓம் காளியம்மன் கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு தீமிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சங்ககிரி சந்தை திடலிலிருந்து பூங்கரத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தபோது எருமைக்கிடா பலி கொடுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கோவில் பூசாரி தீ மிதித்ததைத் தொடர்ந்து பெண்கள் குழந்தைகள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கோவிந்தா என கோஷமிட்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூரில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஜனவரி 25ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். சூளியாப்பட்டியிலிருந்து பக்தர்கள் 50 பேர் பழனிக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டி பகுதியில் இரவில் சாலை அருகே உறங்கியுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று பக்தர்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் ராமசாமி, பெரியசாமி ஆகிய 2 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 யூனிட்டுகள் உள்ளன. இந்த யூனிட்டின் மூலம் தினமும் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சமீப காலமாக இங்குள்ள யூனிட்டுகள் தொடர்ந்து பழுதாகி வரும் நிலையில் 3வது யூனிட்டில் உள்ள கொதிகலனில் பழுது ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த யூனிட்டின் செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு பழுதை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 2வது யூனிட்டும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தற்போது தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் 68வது குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி டெல்லியில் கண்கவர் ராணுவ அணிவகுப்பு நடைபெற உள்ளது. இதற்கான ஒத்திகைகள் நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. நாளைய விழாவில் அபுதாபி இளவரசர் முகமது பின் சையத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்க உள்ளதால் டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.